ஹலோ பசங்களா! இன்னைக்கு நம்ம வந்து சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸோட லெக்சர் நம்பர் 5 பார்க்க போறோம். இந்த லெக்சர்ல நம்ம பார்க்க போறது ஸ்பெஷல் சீரிஸ். இது வரைக்கும் ஏபி, ஜிபி, ஹெச்பி அண்ட் சீக்வென்ஸ் சீரிஸ் இது எல்லாத்தையுமே பத்தி பார்த்தோம். ஏஎம், ஜிஎம், இன்இக்வாலிட்டி எல்லாம் பார்த்தோம். இந்த லெக்சர்ல நம்ம ஸ்பெஷல் சீரிஸ் பார்த்துட்டு சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ் சாப்டரோட தியரி பார்த்து முடிப்போம். தியரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ ஸ்பெஷல் சீரிஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? சமேஷன் ஆஃப் இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சீக்வென்ஸ் ஏபில இருந்துச்சுன்னா அதோட சமேஷன் கண்டுபிடிக்க தெரியும். ஒரு சீக்வென்ஸ் ஜிபில இருந்துச்சுன்னா அதோட சமேஷன் கண்டுபிடிக்க தெரியும். ஏபியும் இல்லாம ஜிபியும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கிறேன். ரொம்ப சிம்பிளா 1 + 2 + 3 + 4 + 5 அப்படியே போது n வரைக்கும். இது நீங்க பார்த்தோன்னு சிம்பிளா சொல்லிடுவீங்க. இது ஏபில இருக்கு. இதோட காமன் டிஃபரன்ஸ் டி அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் சமேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n natural numbers. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஏபியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். 2 இன்டூ 1 ப்ளஸ் சாரி ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏபி சமேஷனோட ஃபார்முலா வந்துட்டு என்னது? n/2 இன்டூ a ப்ளஸ் எல், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ லாஸ்ட் டேர்ம். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? n/2 இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு 1, லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு n. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. n இன்டூ n ப்ளஸ் 1/2. சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அதுவே நான் வேற சீக்வென்ஸ் கொடுக்குறேன். அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் first n natural numbers. Natural numbers. அப்ப என்ன பண்ணுவீங்க? 1 square plus 2 square plus 3 square plus 4 square அப்படியே போயிட்டே இருக்கு n square. இந்த சீக்வன்ஸ்ல பார்த்தா, இந்த சீரீஸ்ல பார்த்தா அது ஏபிலையும் இல்லை, ஜிபிலையும் இல்லை. நமக்கு தெரிஞ்சு இதை சால்வ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி இருக்கிறத ஸ்பெஷல் சீரீஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள நம்ம கொண்டு வந்து இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா எடுப்போம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்னன்னா 2n plus 1 into n plus 1 into n divided by 6. டெரிவேஷன் முக்கியம் இல்லை, இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சமேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துட்டு இதான் இந்த ஃபார்முலா. ஸோ இப்போ சிம்பிளா 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் சாரி 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் நமக்கு கேட்குறாங்க. நம்ம முன்னாடி இந்த ஃபார்முலா தெரிய முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? 1 + 4 + 9 + 16 பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம். 5 + 9 14, 14 + 16 வந்துட்டு 30 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? இது நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டக்குன்னு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 4 × 5 × 9/6. So 3 2s are 3 3s are 2s are 10 × 3 30. ஸோ இப்படியும் நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதிடலாம். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சம்ம செகண்ட் கண்டுபிடிச்சோம். ஓகே. ஸோ இதே மாதிரி ஃபார்முலா கியூப் பண்ணா இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சம் ஆஃப் cubes of first n natural numbers. One cube plus 2 cube plus 3 cube plus 4 cube plus 5 cube அப்படியே போயிட்டே இருக்கு up to n cube. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? n square into n plus 1 whole square divided by 4. இது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாவோட ஃபுல் ஸ்கொயர். ஸோ n into n plus 1/2 whole square. அதுதான் இந்த ஃபார்முலா. இதே வந்து பவர் 4 சமேஷன் ஆஃப் 4th பவர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர், 5th பவர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்கானா? கண்டிப்பா ஃபார்முலா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன அப்சர்வேஷன் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க.
அது என்ன அப்சர்வேஷன்னா, இங்க ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த என்னோட பவர் வந்து 1. பவர் வந்து ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலால வர்ற அந்த ஃபார்முலாவோட டிகிரி 2ஆ இருக்கும். 1 + 1 2. அந்த ஃபார்முலாவோட டிகிரி. நல்லா கவனிச்சீங்கன்னா, இங்க வந்து n² + n/2 அதான் ஃபார்முலா இல்ல. இதை வந்துட்டு நம்ம n² + n/2 அப்படின்னு எழுதணும். அப்போ இதோட டிகிரி 2. இங்க ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறதுனால இதோட டிகிரி 2 அண்ட் டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் 2. இங்க செகண்ட் பவர் அதாவது ஸ்கொயர்ஸ் 2. அப்போ இதோட டிகிரி 3. இதோட டிகிரி 3 அண்ட் அந்த டிகிரியோட டினாமினேட்டர்ல அந்த ஹையஸ்ட் டிகிரியோட டினாமினேட்டர்ல இருக்கிற அந்த அந்த நம்பர் வந்து 3. இங்க பாத்தீங்கன்னா இங்க டிகிரி 3 எப்படி n into n into n. So 2n³ / 6 வரும் நமக்கு. என்னையும் 2வையும் 6 கேன்சல் பண்ணா 3. இங்கேயும் பவர் 3, இங்கேயும் பவர் 3. ஓகேவா? இங்க வந்து 4 சாரி கியூப் கேட்டிருக்காங்க. கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ டிகிரி என்னவா இருக்கும்? 3 + 1 4ஆ இருக்கும். டினாமினேட்டர்ல by 4ஆ இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சமேஷன் ஃபார்முலால வர்ற ஒரு டேர்ம் வந்து n²/2ஆ இருக்கும். இந்த சமேஷன்ல வர்ற ஒரு டேர்ம் வந்து n³ / 3ஆ இருக்கும். இந்த சமேஷன்ல வர்ற ஒரு டேர்ம் வந்து n⁴/4ஆ இருக்கும். இதே சமேஷன் ஆஃப் ஃபோர்த் பவர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் 1⁴ + 2⁴ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அந்த சமேஷன்ல ஒரு டேர்ம் கண்டிப்பா n⁵/5ஆ இருக்கும். அதுதான் ஹையஸ்ட் பவராகவும் இருக்கும். ஓகேவா? இது ஒரு சின்ன அப்சர்வேஷன். இது டைரக்டா இதுக்கு யூஸ் ஆகும்னா இல்ல. ஏதாவது ஒரு கொஸ்டின்ல இந்த ஒரு லைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. முன்னாடியே சொன்ன மாதிரி 1⁴ + 2⁴ + 3⁴ ஃபார்முலா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆச்சு, எப்படி இந்த ஃபார்முலா கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். நீங்க அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கொஸ்டின் வர்றப்போ நீங்களே சால்வ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வேற கலர் பென் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா டெரிவேஷன் பண்ண போறோம். டெரிவேஷன் டைரக்டா உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. மறுபடியும் சொல்றேன், ஜேஇல டெரிவேஷன் டைரக்டா கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி டிஃபால்ட்டா இந்த 3 ஃபார்முலா இந்த 3 சீரிஸ் தவிர்த்து வேற ஏதாவது வித்தியாசமா சீரிஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்றது? இதர் ஆஃப் இந்த ஒரு சீரிஸ் டெரிவேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதே மெத்தட் அப்ரோச் பண்ணி இல்லைன்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன் இந்த டெரிவேஷனை நல்லா கவனிங்க. என்ன மாதிரி அசம்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறோம், அசம்ஷன் இல்ல என்ன மாதிரி ஒரு ஐடியால நம்ம இது சால்வ் பண்றோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வித்தியாசமான கொஸ்டின்ஸ் வந்துச்சுனாலும் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா. நம்ம இப்ப என்ன ஃபார்முலாக்கு டிரைவ் பண்ணலாம்? இருக்கிறதுல கஷ்டமானது டிரைவ் பண்ணலாம். சமேஷன் ஆஃப் cubes of n natural number. 1³ + 2³ + 3³ + 4³ அப்படியே போயிட்டே இருக்கு n³ டெரிவேஷன் நம்ம எப்படி டிரைவ் பண்ண போறோம், எப்படி இந்த சம் கண்டுபிடிக்க போறோம்? இந்த சம்முக்கு நான் எஸ்என் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபுல் சம்க்கு தான் எஸ்என். நான் எஸ்எனோட வேல்யூ என்னன்னு தான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். 2 கான்சிக்யூட்டிவ் நம்பரோட பவர்ஸ் டிஃபரன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. k + 1 பவர் a மைனஸ் k பவர் a. இந்த k + 1ம் kயும் கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? இதோட டிஃபரன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போற ரிசல்டன்ட் ஒரு எக்ஸ்பிரஷனா வரும். கேக்கு ஏத்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். அந்த எக்ஸ்பிரஷன்ல கேயோட பவர் அத ஹையஸ்ட் டிகிரி வந்து a - 1 இருக்கும். ஓகேவா? இங்க இது வந்து b வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட். இங்க கிடைக்க போற எக்ஸ்பிரஷனோட டிகிரி, கிடைக்க போற பாலினாமியலோட டிகிரி a - 1 தான் இருக்கும். ஓகேவா? சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நீங்க அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. k². இது வந்துட்டு என்னது? k² + 1 + 2k மைனஸ் k². ஸோ என்னன்னா இங்க 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 வர்ற k²ம் இங்க வர்ற k²ம் கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு இதுக்கு அடுத்த டேர்மோட பவர் வந்து 1. அதாவது இங்க 2னா 2 விட ஒரு யூனிட் கம்மி 1 தான் இதோட பவர்.
ஸோ அப்போ இங்க நம்மளுக்கு ரிசல்டன்ட் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு 1 பிளஸ் 2k. இந்த பாலினாமியல் வந்து 1 பிளஸ் 2k. இந்த பாலினாமியலோட டிகிரி 1. ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் எடுக்கிறப்போ பாலினாமியலோட டிகிரி 1 வந்துச்சு. இதே கியூபோட டிஃபரன்ஸ் எடுத்தாலும் நீங்களே அதை செக் பண்ணி பார்க்கலாம். பிளஸ் இல்ல மைனஸ் கே. கியூபோட டிஃபரன்ஸ் எடுத்தாலும் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல நமக்கு கே கியூப் பிளஸ் 1 கியூப் பிளஸ் 3k இன்டூ கே பிளஸ் 1 வரும். இங்க வர்ற இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட உங்களோட அந்த மைனஸ் பண்ணிருக்கோம்ல அந்த இமீடியட் கான்ஸ்டிடியூட்டிவ் நம்பர் கேன்சல் ஆயிடும். அதனால ரிசல்டன்ட் கிடைக்க போறது எப்பவுமே கொடுத்திருக்க பவர்ல இருந்து 1 கம்மியா தான் இருக்கும் ரிசல்டன்ட் பாலினாமியலோட டிகிரி. ஓகேவா? இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டே ஆகணும். ஓகே, இப்போ இது ஒரு அப்சர்வேஷன். இன்னொரு அப்சர்வேஷன் கான்சிக்யூட்டிவ். ஓகே, நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன், டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்றேன். 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் 4 கியூப் அப்படியே போயிட்டே இருக்கு. n கியூப் இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. n கியூப் இருக்கு. ஓகே, n கியூப் வரைக்கும் போயிட்டே இருக்கு. நான் என்ன பண்றேன், 4 எடுத்துக்கிறேன். பவர் 4 ஓட டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். a பிளஸ் 1 பவர் 4 மைனஸ் k பவர் 4 இதோட டிஃபரன்ஸ் எடுக்கிறப்போ எனக்கு இங்க ரிசல்டன் பாலினாமியல்ல கண்டிப்பா ஒரு டேர்ம் கியூப் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ k பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் இன்டூ k பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர். ஏன் அப்படி பண்றேன்? ஏன்னா எனக்கு வந்து k பிளஸ் 1 பவர் 4ஓட 4க்கு ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா தெரியாது, நான் அதை ஞாபகம் வச்சுக்கல, அதனால அப்படி பண்றேன். k ஸ்கொயர் பிளஸ் 2k மைனஸ் k ஸ்கொயர் பிளஸ் 1 into 2k ஸ்கொயர் பிளஸ் 2k பிளஸ் 1. நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது. ஸோ 2k பிளஸ் 1 இன்டூ 2k ஸ்கொயர். இப்போ நான் இதை கேப்ல மல்டிப்ளை பண்ணேன். 2k இன்டூ 2k ஸ்கொயர் 4k கியூப். 2k இன்டூ 2k பிளஸ் 4k ஸ்கொயர். 2k இன்டூ 1 பிளஸ் 2k பிளஸ் 2k ஸ்கொயர் பிளஸ் 2k பிளஸ் 1. ஸோ இது வந்து என்னன்னா 4 இன்டூ k கியூப் பிளஸ் 4k ஸ்கொயர் 2k ஸ்கொயர் 6k ஸ்கொயர் பிளஸ் 4k பிளஸ் 1. ஓகே, இப்போ எனக்கு வந்து தெரியும் k பிளஸ் 1 ஹோல் பவர் 4 மைனஸ் k பவர் 4 ஓட ஆன்சர் வந்து 4k கியூப் பிளஸ் 6k ஸ்கொயர் பிளஸ் 4k பிளஸ் 1. எஸ், ஏன் நான் வந்து இதை எடுத்திருக்கேன்? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு டேர்ம் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இப்போ இதுதான் வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இது ரெண்டும் கான்ஸ்டிடியூட்டிவ் டேர்ம்ஸ்ங்கிறதுனால k ஈக்குவல் டு 1ல இருந்து ஆரம்பிச்சு n வரைக்கும் நான் எழுதிக்க போறேன். ஸோ k ஈக்குவல் டு 1னா 2 பவர் 4 மைனஸ் 1 பவர் 4. k ஈக்குவல் டு 2னா ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு k பவர் 1 ஹோல் கியூப் பிளஸ் 6 இன்டூ 1 பவர் ஸ்கொயர் பிளஸ் 4 இன்டூ 1 பிளஸ் 1. அடுத்து k ஈக்குவல் டு 2னா என்ன வரும் எனக்கு? 3 பவர் 4 மைனஸ் 2 பவர் 4 ஈக்குவல் டு 4 இன்டூ 2 கியூப் plus 6 into 2 square plus 4 into 2 plus 1. அடுத்து k equal to 3 na 4 power 4 3 plus 1 power 4 minus 3 power 4 equal to 4 into 3 cube plus 6 into 3 square plus 4 into 3 plus 1. இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணி n வரைக்கும் எழுதுறேன். n க்கு எழுதும்போது n plus 1 power 4 minus n power 4 equal to 4 into n cube plus 6 into n square plus 4 into n plus 1. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இங்க LHS, RHS ஃபுல்லா சம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் 4 கியூப் அப் டு n கியூப். அதுதான் அந்த வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த சைட்ல இருக்க வேல்யூ எனக்கு தெரியும், இந்த சைட்ல இருக்க வேல்யூஸும் எனக்கு தெரியும். ஸோ நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி என்ன பண்ணிடலாம்? என்னோட ஃபார்முலா என்னன்னு டிரைவ் பண்ணிடலாம். ஸோ வேற கலர் பென் எடுத்துக்கலாம்.
ஓகே, நான் எல்ஹெச்எஸையும் ஆர்ஹெச்எஸையும் மொத்தமா சம் பண்ண போறேன். ஸோ லெஃப்ட் சைடு நான் சம் பண்றப்போ நல்லா கவனிங்க. லெஃப்ட் சைடு சம் பண்றப்போ இங்க 2 பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 பிளஸ் 3 பவர் 4 மைனஸ் 2 பவர் 4 வரும். ஸோ இங்க பிளஸ் இங்க மைனஸ் கேன்சல் ஆயிடும். 3 பவர் 4 மைனஸ் 3 பவர் 4 கேன்சல் ஆயிடும். 4 பவர் 4 அடுத்த டேர்ம் என்ன வரும்? 5 பவர் 4 மைனஸ் 4 பவர் 4 அதுவும் கேன்சல் ஆயிடும். n பிளஸ் 1 பவர் 4 மைனஸ் n பவர் 4 அதுக்கு முந்தின டேர்ம்ல என்ன இருக்கும்? n பவர் 4 மைனஸ் n மைனஸ் 1 பவர் 4. ஸோ இங்க இருக்கிற n பவர் 4 இதுவும் கேன்சல் ஆயிடும். இந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த டேர்ம்ல ஃபுல்லா கேன்சல் ஆயிட்டே வந்து நமக்கு கடைசியில n பிளஸ் 1 பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 தான் இருக்கும். n பவர் 4 சாரி n பிளஸ் 1 பவர் 4 n பிளஸ் 1 பவர் 4 மைனஸ் n பவர் 4 ஈக்குவல் டு 4 இன்டூ எல்லாத்தையும் சம் பண்றப்போ சம் ஆஃப் கியூப்ஸ் வந்துரும். அதுதான் Sn பிளஸ் 6 இன்டூ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அது நமக்கு தெரியும். 2n இன்டூ சாரி 2n பிளஸ் 1 இன்டூ 2n plus 1 into n into n plus 1 divided by 6. அடுத்து sum of n பண்ணியிருக்கோம் 1 plus 2 plus 3. So n plus 1 into n divided by 2 plus 1 வந்து n times நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ n இதுதான். ஸோ இந்த எல்லாமே எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் n வந்துருச்சு. எங்கேயுமே சமேஷன் அப்படின்னு இல்லை. எல்லாத்தையும் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம இதே ஸ்லோவா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ எஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் n plus 1 whole power 4 minus 1 power 4 இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ n plus 1 whole square minus 1 into n plus 1 whole square plus 1. ஸோ இது வந்துட்டு n square plus 2n into n square plus 2n plus 2. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? n power 4 plus 2n cube plus 2n square plus 2n cube plus 4n square plus 4n இதுதான் கிடைக்கும். ரைட் சைடில் நமக்கு என்ன இருக்கு? 4 into Sn நினைக்கிறேன். 4 into Sn plus 6 into summation of n square. So 2n plus 1 into n plus 1. So n square plus n by 6 plus 4 into n square plus n by 2 plus n. So சில terms நம்ம cancel பண்ணலாம். இங்க 6 6 போயிடும். இங்க 2 2 போயிடும். யா ஸோ நான் வந்து ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற n plus 1 அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எல்ஹெச்எஸ்க்கு எடுத்துட்டு வரேன். ஸோ இங்க வந்துட்டு n power 4 plus 4n cube plus 6n square plus 4n minus n and then இங்க வந்துருச்சு. அண்ட் இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணா minus 2n square minus 2n. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 2n cube plus 2n square plus n square plus n. ஸோ இன்னொரு மைனஸ் n, இன்னொரு minus 2n cube, இன்னொரு minus 3n square, அவ்வளோதான் is equal to 4Sn. சூப்பர். ஸோ இப்போ மறுபடியும் சில டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணலாம். n போயிடுச்சு. இங்க எனக்கு என்ன இருக்கு? 2n இருக்கு. இங்க வந்து ஒரு 2n, இது 2 n ஸ்கொயர் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா அது ஒரு 2n. ஸோ இதுவும் மறுபடியும் கேன்சல் ஆயிடும். அண்ட் 2n cube 4n cube cancel ஆயிட்டு I'll have 2n cube 6n cube 2n square 3n square எல்லாம் கேன்சல் ஆயிட்டு எனக்கு வந்து n ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஃபைனலாக எனக்கு கிடைச்ச ஆன்சர் n power 4 plus 2n cube plus n square. ஓகே, ஸோ இதுல இருந்து நான் மறுபடியும்
n காமனா எடுக்கலாம், n ஸ்கொயரே காமனா எடுக்கலாம். n ஸ்கொயர் இன்டூ n ஸ்கொயர் பிளஸ் 2n பிளஸ் 1 ஈக்குவல் டு 4 இன்டூ s. இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா n பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ n ஸ்கொயர் இன்டூ n பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு sn. அவ்வளோதான், நமக்கு வந்து முன்னாடியே எழுதின ஃபார்முலா கிடைச்சிருச்சு. sn இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் n பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4. டடா, ஃபார்முலா டிரைவ் பண்ணிட்டோம். சூப்பர். ஸோ இதே லாஜிக் வச்சு நம்மளால சம் ஆஃப் n ஸ்கொயர் டேர்ம்ஸோட ஃபார்முலாவையும் டிரைவ் பண்ண முடியும், சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோடதையும் டிரைவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. நான் ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஜிஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். அதாவது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர், அது n ஸ்கொயர் அதோட ஃபார்முலாக்கு டெரிவேஷன் பண்றது. இப்போ நான் முன்னாடி எடுத்துக்கிற மாதிரி அது எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. நான் ஜஸ்ட் வந்துட்டு எடுத்து சால்வ் பண்ண போறேன். n கியூப் மைனஸ் கே கியூப் அந்த ஃபார்முலாவை தான் எடுத்துக்க போறேன். அது எனக்கு என்ன கிடைக்கும்? கே கியூப் பிளஸ் 1 கியூப் பிளஸ் 3k ஸ்கொயர் பிளஸ் 3k minus k cube cancel ஆயிடும். So I will have what? 3k square plus 3k plus 1. ஸோ அதே மாதிரி LHS ஃபுல்லாக ஆட் பண்ணி RHS ஃபுல்லாக ஆட் பண்ணால் எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? அதான் n வாட்டி எழுதிட்டு நான் அதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த சைடு வந்து n plus 1 whole cube minus 1 cube is equal to 3 into Sn. இங்க Sn வந்து summation of squares of first 10 natural numbers plus 3 into அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். summation of first k natural number, n natural numbers, so 3 into n square plus 3n by 2 plus n வாட்டி நம்ம 1 ஆட் பண்ணுவோம், அது n வரும். ஸோ அவ்வளோதான். நான் இப்போ இதை சால்வ் பண்ணேன்னா n cube இங்கே 1 and 1 கேன்சல் ஆகிடும் plus 3n square plus 3n into 2 is equal to 6Sn plus 3n square plus 3n plus 2n. ஓகே, அடுத்து நமக்கு கிடைக்கிறது 2n cube plus 6n square plus 6n minus 3n square minus 5n is equal to 6Sn. இப்போ 3n square இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்க போகிறது 3n square, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா plus n 2n cube equal to 6Sn. அதுதான் நமக்கு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. Sn is equal to 2n cube plus 3n square plus n by 6. ஓகே, இப்போ அந்த ஃபார்முலா எழுதுன மாதிரி அதே ஃபார்முக்கு இது எடுக்கணும்னா n காமனா இருக்கு, n வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 2n square plus 3n plus 1 by 6. இதை நம்ம மறுபடியும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணா இங்க 2 1 into 2 is 2 and 1 plus 2 is 3. So n into n plus 1 by 2 by 2 n plus 1 into 2n plus 1 by 6. நான் ஒண்ணுமே பண்ணல, இங்க ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதே மெத்தட்ல நீங்களும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? 2n ஸ்கொயர் பிளஸ் 2n பிளஸ் n பிளஸ் 1 பண்ணிக்கலாம். அதை நம்ம பண்ணிட்டோம், அப்படி எழுதிட்டோம்னா அது என்ன வரும் நமக்கு? 2 into n காமன் எடுத்து n plus 1 plus 1 காமன் எடுத்து n plus 1. இதை மறுபடியும் இப்படி ஃபேக்டர்ஸா இப்படி எழுதிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். நம்ம இதுதான் முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்ம்ல வேற கலர் பென்ல எழுதலாம். violet n into 2n plus 1 into n plus 1 divided by 6. டடா, அந்த ஃபார்முலாவையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி, இதே அப்ரோச் யூஸ் பண்ணி பவர் ஃபோர்ஸோட சம் கண்டுபிடிக்கலாம், ஃபைவ்ஸோட சம் கண்டுபிடிக்கலாம். இல்லை இந்த இதே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். எல்லாமே கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு மோர் ஆர் லெஸ் இந்த ஐடியாஸ்லாம் வச்சால அந்த கான்சிக்யூட்டிவ்ஸ் டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ், பவர் டிஃப்ரென்ஸ்,
அதோட டிகிரி, அத ரிசல்டன்ட் பாலினாமியல்ல ஒரு டிகிரி, இந்த ஐடியாஸ்லாம் வச்சு நீங்களே யோசிச்சு என்ன மாதிரி கொஸ்டின் இருந்தாலும் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ யா, அடுத்து நம்ம பார்க்க போறது questions. Obviously, let's see. Find the sum of the n terms of the series whose nth term is given by n square plus n plus 1. அதாவது tn வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n square plus n plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரி சம் ஆஃப் n terms கண்டுபிடிக்கணும், ஒரு டிஃப்ரெண்டான சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸோட கேத் டேர்மோட ஃபார்முலா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அந்த சீக்வன்ஸோட கேத் டேர்ம் என்ன வருது அப்படின்ட்டு அதை இந்த பேட்டர்ன்ல நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்க கொஸ்டின் சார்ட்டட். இந்த பேட்டர்ன்ல நீங்க எழுதிட்டீங்கன்னா சமேஷன் ஆஃப் டிகே கே ஈக்குவல் டு 1 to n, இதுதான் இந்த சீரீஸோட ஆன்சர், இதுதான் இந்த சீரீஸோட சம். நீங்க ஈஸியா அப்படி கண்டுபிடிச்சிடலாம். இந்த சமேஷன் போட்டுட்டீங்கன்னா என்ன வரும், இங்க இந்த இடத்துல நான் இந்த சமேஷன் போட்டேன்னா n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் 1 n equal to 1 to n. அதாவது இங்க n பதிலா, ஓகே சாரி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஸோ tk equal to k square plus k plus 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ summation of tk from k equal to 1 to n is equal to summation of k square plus k plus 1 from k equal to 1 to n. ஓகே, ஸோ இப்போ இந்த சமேஷன் என்னவாகும், summation of k square k equal to 1 to n plus summation of k from k equal to 1 to n plus summation of 1 k equal to 1 to n. இது என்னன்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா summation of first n natural numbers. ஸோ இது n into n plus 1 by 2. இது வந்து n times நம்ம 1 ஆட் பண்றோம், ஸோ n. இது வந்து summation of squares of first n natural numbers. ஸோ இது வந்துட்டு 2n plus 1 into n plus 1 by 6. இதுதான் வந்து sum of this series. ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். என்னோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆன்சர் மாறும். இப்போ மறுபடியும் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நம்மளால ஸ்ட்ரெயிட்டா ஏபி ஜிபி ஃபார்முலா வச்சு ஒரு சீக்வன்ஸோட சம் கண்டுபிடிக்க முடியலன்னா, அதாவது இஃப் known formulas cannot be used for some summation for some இல்லைன்னா sum of series கொடுக்கலாம், for some sum of series. அப்போ என்ன பண்ணுவீங்க, find the kth terms formula, find kth terms formula. இந்த மாதிரி. ஸோ பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா, அந்த kth terms formula, then find summation of tk from k equal to 1 to n. அந்த சமேஷன்ல we will have all these formula. அதாவது இந்த n ஸ்கொயர் அந்த k ஸ்கொயர் k கியூப்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் ஜேஇமெயின்ஸ்ல வரும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சீக்வன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 + 1 + 1 3, செகண்ட் டேர்ம் வந்து 4 + 3 7, தேர்ட் டேர்ம் வந்து 9 + 4 13, ஃபிஃப்த் டேர்ம் வந்து ஃபோர்த் டேர்ம் வந்து 16 + 5 21, ஃபிஃப்த் டேர்ம் 25 + 31. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 31 டேர்ம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஓகேவா, உங்க கொஸ்டின்ல இதுதான் சீக்வன்ஸ், ஃபைண்ட் த சம் ஆஃப் 31 டேர்ம்ஸ். இப்படி பார்த்தோன்னே என்ன பண்றது, இந்த சீக்வன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இதோட nth டேர்ம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த nth டேர்ம் தான் இதுதான் அதோட nth டேர்ம்.
சம்ஹவ் இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை சால்வ் பண்றது ரொம்ப சிம்பிள். அண்ட் மோர் ஆர் லெஸ் ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்றேன். அந்த டேர்ம்ஸ் அந்த ஃபார்முலா வந்து வில் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் n ஸ்கொயர் n கியூப் மோஸ்ட்லி. ஏன்னா நமக்கு சால்வ் பண்ணணும்ல, சால்வ் பண்ண முடியும் மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணியிருப்பாங்க. n ஸ்கொயர் n கியூப் nல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மூணுத்தோட காம்பினேஷன் வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதில் ஏதோட கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணி ஃபார் சம் கான்ஸ்டன்ட் ஃபார் சம் காம்பினேஷன் நீங்க இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த கேத் டேர்மோட ஃபார்முலாவை டிரைவ் பண்ண ட்ரை பண்ணணும். டிரைவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சம் சால்வ் பண்றது ரொம்ப சிம்பிள். அப்படி எதுவுமே சால்வ் ஆகலைன்னா அந்த கொஸ்டின் வந்துட்டு வேற ஏதாவது, அதாவது வேற பவர்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த n ஸ்கொயர் n கியூப் பிளஸ் ஒன் இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் இருக்கும் அந்த கேத் டேர்ம். மோஸ்ட்லி, நாட் ஆல்வேஸ், மோஸ்ட்லி. ஓகே, அதுக்கும் முன்னாடி நீங்க வந்து அந்த கொஸ்டின்ல உங்களுக்கு டைரக்டா ஏதாவது ஒரு பேட்டர்ன் தெரியுதான்னு பார்க்கணும். எந்த பேட்டர்னுமே தெரியல அப்படின்னா இந்த ஜென்ரல் டேர்ம் டிரைவ் பண்ண நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரிஸ் அப் டு n டேர்ம்ஸ் n ஈக்குவல் டு 21 அப்புறம் n ஈக்குவல் டு 20 ரெண்டு வேல்யூஸ் ஆஃப் n கொடுத்துருக்காங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, அப்புறம் 1 பிளஸ் 2 இருக்கு, அப்புறம் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 இருக்கு, அப்புறம் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 இருக்கு. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. ஸோ யா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1, அப்புறம் 1 பிளஸ் 2, அப்புறம் 1 பிளஸ் 2 பிளஸ் 3, அப்புறம் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுல வந்து ஒரு டேர்ம் இருக்கு, இதுல மொத்தமா 3 டேர்ம் இருக்கு, இதுல மொத்தமா 6 டேர்ம் இருக்கு. அதாவது நம்ம நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸ்ல இதுல மொத்தமா 10 டேர்ம் இருக்கு. இந்த மாதிரி மொத்தமா நமக்கு வந்து n டேர்ம்ஸ் வரணும். அப்போ அந்த லாஸ்ட் டேர்ம் வந்து ஏதோ சம்திங் சம் அப் டு கே இருக்கும். அப் டு கே இருக்கும். ஸோ இந்த கே வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அந்த கே வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஸோ அந்த கே இந்த சமேஷனோட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு n. கரெக்டா? ஏன்னா இங்க 3 வர்றப்போ, அதாவது இங்க 6 வருதுன்னா இங்க சமேஷன் அப் டு 3 அண்ட் இந்த டேர்ம் வந்து 6 நமக்கு. ஸோ அந்த மாதிரி நல்லா கவனிங்க. இங்க ஒரு டேர்ம் இருக்கு, ஒரு டேர்ம் இருக்கு, சம் வந்து 1. இங்க 3 டேர்ம் இருக்கு, சம் வந்து 3. இங்க 6 டேர்ம்ஸ் இருக்கு, அந்த லாஸ்ட் சம் வந்து 6. அந்த மாதிரி இங்க சம் வந்துட்டு n இருக்கும் அண்ட் k டேர்ம்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ k இன்டூ k பிளஸ் 1 பை 2 இஸ் ஈக்குவல் டு n. அண்ட் இங்க என்னோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நமக்கு 21 கொடுத்துருக்காங்க. ஸோ 21னா k இன்டூ n பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 21 42. எனக்கு என்னன்னா இதை டக்குன்னு யோசிக்கிறப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. 6 இன்டூ 7 42. எஸ், 6 இன்டூ 7 42, 6 இன்டூ 7 அண்ட் அது இந்த ரூல்லையும் ஃபாலோ ஆகுது. ஸோ 6 இன்டூ 7 நான் இதை சால்வ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக 6 இன்டூ 7 எடுத்துப்பா. அப்போ கே ஈக்குவல் டு 6. கே ஈக்குவல் டு 6. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமேஷன் ஆஃப் n இன்டூ n பிளஸ் 1 பை 2 ஃப்ரம் n ஈக்குவல் டு 1 டு 6. அதாவது இது வந்து 1, when n is equal to 2 இது வந்து 3, when n is equal to 3 இது வந்து 6, when n is equal to 4 இது வந்து 10, when n is equal to 5 அந்த மாதிரி அப் டு n equal to 6 நம்ம ஆட் பண்றப்போ நமக்கு மொத்தமா 21 டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சம்மோட வேல்யூ வந்துட்டு என்னது, n ஸ்கொயர் பை 2 பிளஸ் n பை 2 சமேஷன் சமேஷன். n ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு நமக்கு தெரியும் ஏற்கனவே, 2n பிளஸ் 1 இன்டூ n இன்டூ n பிளஸ் 1 பை 2 மறுபடியும் பை 2 அண்ட் என்னோட வேல்யூ வந்துட்டு 6 n equal to 6 plus n into n plus 1 by 2 மறுபடியும் by 2 என்னோட வேல்யூ வந்து 6. ஸோ இதை சால்வ் பண்றப்போ நமக்கு இந்த சீரீஸோட சம் அப் டு n டேர்ம்ஸ் கிடைச்சு 21 டேர்ம்ஸோட சம் வந்து இது. n equal to 6 போட்டிங்கன்னா ஓகே, இங்க n கன்ஃபியூசிங்கா இருக்குங்கிறதுனால எனக்கு பதிலாக நம்ம வந்து வேற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். தானே கரெக்டா இருக்கும். நம்ம வந்து கேட்குது.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸோட ஸ்கொயர் பிளஸ் ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸோட சம் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்றப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ்னா இந்த கே மட்டும் இருக்காது. கே தானே இதோட லாஸ்ட் டேர்ம். இந்த கே மட்டும் இருக்காது. கேயோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் 6. ஸோ இந்த எஸ்என்ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணா அதுதான் நம்ம செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, புரியலன்னா இன்னொரு வாட்டி இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னொரு வாட்டி நீங்களே யோசிங்க இந்த லாஜிக்கை. நல்லா லாஜிக் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்துடும். இட் இஸ் நாட் ஹார்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபிராக்ஷன். இது ரொம்ப சிம்பிள். மேல வந்துட்டு சமேஷன் ஆஃப் k cube from k equal to 1 to 9 cube வரைக்கும் இருக்கு. கீழே வந்துட்டு சமேஷன் ஆஃப் k from k equal to 1 to 9. மேல வந்துட்டு என்னது n into k into k plus 1 by 2 whole square. கீழே வந்துட்டு k into k plus 1 by 2. ஸோ இது ஒரு இது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 9 into 10 by 2 இது 5. 9 into 5 45. 45 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த லெக்சரோட எண்டுக்கு வந்துட்டோம். 5 கொஸ்டின், 5 do it yourself கொஸ்டின். Find the sum of first 50 natural numbers. ரொம்ப சிம்பிள். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படியே சால்வ் பண்ணிடலாம். எவாலுவேட் த சம். ஸோ இது ஆக்சுவலாக என்னன்னா சமேஷன் n equal to 1 to 20 n square. ஸோ இதுதான் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இக்னோர் பண்ணிடுங்க. இது கண்டுபிடிக்கணும். இதுவும் ரொம்ப சிம்பிள். டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். Prove that sum of cubes of first 10 natural numbers is equal to n into n plus 1 by 2 whole square. இதை நம்ம வந்து ஏற்கனவே லெக்சருக்குள்ளேயே பார்த்தோம். ஸோ இதுவும் தான். Calculate the sum of 15 terms of the series. இந்த சீரீஸ் வந்துட்டு நீங்க சொல்லுவீங்க ரொம்ப சிம்பிள், ஏபில இருக்கு, சிம்பிளா பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இது ஏபில இருக்கு, நம்ம சிம்பிளா பண்ணிடலாம். எஸ், பட் இன்னொரு மெத்தட் என்னன்னா இதோட ஜென்ரல் டேர்ம் எழுதுறது. ஜென்ரல் டேர்ம் வந்துட்டு என்னது, இது ஆட் நம்பர்ஸ் இல்ல, 2n minus 1. ஸோ இதோட nth term is given by kn is equal to 2n minus 1. Second term, for example, 2n equal to 2 போட்டு பாருங்க. செகண்ட் term 2 into 2 4, 4 minus 1 3, செகண்ட் term நமக்கு இருக்கு. ஸோ இதோட சமேஷன் போட்டு கூட நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். சமேஷன் ஆஃப் 2 into n minus சமேஷன் ஆஃப் 1 from n equal to 1 to 15. அந்த சமேஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து சொல்லியிருக்காங்க if Sn is equal to n into n plus 1 to n plus 1, இது நமக்கு தெரியும் ஸ்கொயர்ஸோட சம். Find the value of S10. S10 கேட்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 10 sum of first 10 natural numbers, ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 natural numbers கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, இங்க எனக்கு பதிலாக 10 சப்ஸ்டிட் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பெஷல் சீரீஸ் பத்தி பேசிக்ஸா ஒரு 5 கொஸ்டின் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்த்தோம். அண்ட் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் ஸ்பெஷல் சீரீஸும் நம்ம இந்த லெக்சர்ல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஏபி, ஜிபி, ஹெச்பி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து வர லெக்சர்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுவோம். அண்ட் தென் கீப் லேர்னிங். பை.